விசா போராட்டத்தில் கைது பண்ணாங்க. ரொம்ப கடுமைப்படுத்தினாங்களா என்ன இது? எனக்கு யூனிவர்சிட்டியை போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை. போகும்போது எங்கள் அம்மா உண்மையாக தான் நிற்கும். அது வந்து ஒன்றிய அரசு 76 உங்களுக்கு 85. உங்களுக்கு இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? என் பேர் நம்பி நாராயணன். ஆமாம். திருக்கரங்குடி இருக்கிற கோவிலுக்கு பேர் நம்பி கோவில். சரிங்க. என்னுடைய அப்பாவுக்கு அம்மா பேர் நம்பி, அந்த வச்சுக்கிட்டு அவர் நம்பின்னு ஆரம்பிச்சார் அந்த பேர். நாராயணங்கிறது எங்கள் அப்பா வந்து நாராயண பக்தர், அதனால் அப்படி வச்சுக்கிட்டார். நீங்கள் பிறந்தவர் நான் பிறந்த ஊர் வந்து கேரளா திருவனந்தபுரம். பிறந்த 41ஆவது நாளைக்கு வந்து வி மூவ் டு பேக் நாகர்கோவிலுக்கு வந்துட்டோம். நாகர்கோவில். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த மிசா போராட்டத்தில் கைது பண்ணாங்க. எந்த வருஷம் அது? 75 எமர்ஜென்சி. ஆமாம். 76 ஜனவரி மாதம். ஆமாம். அதை கேட்கலாமா? நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணீங்கன்னு அது எப்படி அது மிஸ் அது ரொம்ப கடுமைப்படுத்தினாங்களா என்ன இது? அது 76 ஜனவரி 31 நான் அரெஸ்ட் ஆனேன். சரி. ஆட்சி கலைஞ்ச உடனே தலைவர் வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு. உங்களை கைது பண்ணல, உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அப்புறம் வந்து நான் வந்து ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன். முரசை முழங்குன்னு ட்ராமா, திண்டுக்கல் தீர்ப்புன்னு ஒரு ட்ராமா. சரி. அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன். அதனால் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லி அங்கே ஆர்டர் போட்டாங்க உங்களுக்கு மேலேருந்து. உங்களை அரெஸ்ட் பண்ண வரல, உங்கள் சன்னை அரெஸ்ட் பண்ண வந்துருக்கேன் சார். அவன் நாடகத்துக்கு போயிருக்கான், நாளைக்கு நைட்டு தான் வருவான். வந்தோன்னு நானே ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். தலைவரை ஃபாதரை பார்த்தேன். நான் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வருது, நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு, ரெடியாகினார். உடனே பிடிச்சி வச்சு ரெடியாகி கிளம்பிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலில் தான். எப்போவுமே கைதிகளை வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நாட்டக்கூடாது. ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டோட நைட்டாக ஏழுக்கு கூட்டு போய் உள்ளே போகிறாங்க. எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்குது, 10 பறி கொண்டு மாதிரி இருட்டு போவேன். கைதிகள்லாம் அங்கங்கே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல, ஒருத்தங்க பாடிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரே சவுண்டு. மத்திய சிறை கடைசி பிளாக் 9th பிளாக். அங்கே யாரை அடைச்சி வச்சுட்டாங்கன்னா, அந்த தொழுநோய் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பஞ்சு, இந்த ரத்தம் எல்லாம் எல்லாம் அந்த செவத்தில் இருக்குது. அவன் வரிசையாக 11 ரூம்ஸ். அதில் ஒரு தாராளமாக படுக்கிறதுனா ஒருத்தர் 2 பேர் தான் படுக்கலாம். ஒரு ரூம்லேயும் 9 பேர் 10 பேர் படுத்திருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போனேன். போன உடனே தெரியாமல் இருட்டில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கையை. யாருன்னு பார்த்தா வீரமணி. ஓ, தம்பி முடிச்சாரு. என்ன சாரிண்ணா நீங்கள் ஆமாம் வாவான்னு கூப்பிட்டாரு. அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வித்யாசாகர்னு ஒரு சூப்பரண்ட் இருக்காங்க. அந்த சூப்பரண்ட் வந்து பச்சைபாஸ் காலேஜ் ட்ரஸ்ட்டில் எலெக்ஷன் நிற்கிறாரு. அப்போ வந்து NVN சோமுன்னு நம்ம திமுகவில் அவர் நடராஜன் அவர் ஏற்றுன்னு ஜெயிச்சிட்டாரு. அதில் அவருக்கும் அது மிஸ்ஸா கைதிங்கிறது ஒரு நாளைக்கு 40 ரூபா 60 ரூபா செலவு பண்ணணும். ஒரு கைதிக்கும் ஃபேன் போட்டு கொடுக்கணும், பெட்டு கொடுக்கணும், கொசு வரை கொடுக்கணும், பேஸ்ட்டு கொடுக்கணும், ப்ரெஷ்ஷு கொடுக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் எந்த வசதியும் கிடையாது. 9 பேர் வரிசையாக படுக்க வச்சுருக்காங்க. யூரினுக்கு ஒரு பானை, குடிதண்ணீருக்கு ஒரு பானை பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி அது சில யூரின் பாஸ் ஆகி ஃபுல்லாகி வழியும். ஏப்பா, 9 பேர் படுத்துருக்கோமே, 9 பேர் யூரின் போனதுனால என்ன வருது? டார்கெட்லாம் காலையில் தான் எழுச்சி போகணும். 2-3 டாய்லெட்டாக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் திறப்பாங்க. அதுக்குள்ளே அந்த 100 பேரும் போயிடணும். அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு. நைட்டில் 8 மணிக்கு 3 மணிக்கு வருவாங்க. ஒரு 9 பேர் 10 பேர் வருவாங்க. அது ஆயுள் கைதி இருக்காங்களா அங்கே, அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க. ஓப்பா, வரிசையாக 10 ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன். 10ஆம் நம்பரில் கூப்பிட்டு அதில் 10 பேர் வருவாங்க. அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும். நாங்கள் 1ஆம் நம்பரில் இருக்கோம். அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும். அடிச்சு பிடிச்சாவிட்ட தெளிஞ்சிடும். எழுதி கொடுத்துரு, நான் கட்சி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 5-6 பேர் எழுதி கொடுத்துருவாங்க. பயந்து அடி தாங்க முடியாமல். நாங்களாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். உயிரே போனாலும் நாங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். மிஸ்ஸாங்கிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி. அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்படி 4 மாதம் அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார், ஜெயிலில் இருக்கிற எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும், கைதிகளை பார்க்கணும், அலோவ் பண்ணலைன்னா நாங்கள் ஜெயில் வாசல் வந்து உண்ணாவிரதம் போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க. தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார். கட்சிக்காரனா எவ்வளோ பேர் இருக்கான், என் பிள்ளைய பார்க்க ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுங்க, பண்ண பிறகு நான் பார்க்குறேன் சொல்லிட்டேன். அப்புறம் எல்லாரும் பார்த்த பிறகு என்ன பார்த்தாரு. அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன், ஃபுல் கேஸ் ஷர்ட் போட்டு காயம் உடம்புல காயம் இதெல்லாம் அது சூப்பரண்டே சொல்லி அனுப்புகிறாரு. மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது, ஃபுல் கேஸ் ஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கேஸ் ஷர்ட்டை போட்டு சொன்னார். அப்போ தலைவர் வந்தோன்னா தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு. 1 வருஷம் கரெக்டாக 1 இயர் தான். 1 இயர் இவ்வளோ இருக்குதுங்க. அவன் 1 இயர் தான். வெளியில் வந்த பிறகு நாங்கள்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் இஸ்மாயில் கமிஷன் என்கொயரின்னு ஒன்று போட்டாங்க. அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் பதிவாகிருக்கு. நான் 89 ஜெயிச்சு உள்ளே போகும்போது
தலைவர் சிஎம் இருக்காரு. அப்போ நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அசம்பிளியில். இதே மாதிரி தான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன். இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்தது? நீங்கள் படிக்கும் போதே வந்துருச்சா? படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா, நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து இந்த ராக்கெட்ரிங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும். ஆனால் அந்த ராக்கெட்ரி நம்ம பண்ணுவோம்னோ நம்ம முன்னேறும் அதெல்லாம் அதை பற்றின ஒரு ஐடியா கிடையாது. எனக்கு யூஎஸ்ஏ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை. அப்போ யூஎஸ்ஏக்கு அப்ளை பண்ணேன். பிரின்ஸ்டன்லேயும் அப்ளை பண்ணேன், கால்டெக்லேயும் அப்ளை பண்ணேன். ரெண்டுலேயுமே அட்மிஷன் கிடச்சிது. வந்துருச்சு. போகும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட். 6 days ஆர் நம்பர். டாக்டர் சொல்லிட்டாரு, எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது, நீ போன உடனே கூட அவள் செத்து போயிடலாம் அப்படின்னாரு. நான் பயந்து போய் உட்காந்துட்டேன். அந்த வருஷம் கட் பண்ணேன். அதுக்கு அடுத்த வருஷமும் கட் பண்ணேன். அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே அவளுக்கு அப்படி இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க 2-3 வருஷத்துக்கு பிறகு. நானும் அதுக்கடுத்து ஐஎஸ்ஆர்ல ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன். இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போதே நான் வந்து ஆடிட்டோரியல் கான்டெஸ்ட்டில் கலந்துக்குவேன். 63-64 காலகட்டத்தில் அண்ணா வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கார். அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்க்குறது அங்கே வச்சு தான் பார்க்குறேன். அண்ணா பார்த்தது அப்போ? ஆமாம், அப்போ தான் பார்க்குறேன். அவங்க டேரெக்டாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நீங்களே போனீங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம். மதுக்கரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது, கோயம்புத்தூர் மதுக்கரை. நாங்கள் தொடங்கினது வந்து மதுரையில். கோயம்புத்தூர் இது பண்ணி அது கையை மீறி போயிடுச்சு. நாங்கள் எதுலையுமே வன்முறையில் ஈடுபடணும்னு நாங்கள் அதுக்கு போகவே இல்லை. ஆர்மி வச்சு அவன் வந்து இவ்வளோ மாதிரி ஒரு சாதாரண துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண மாட்டான். அதில் எத்தனை பேர் இறந்தாங்க? ஆமாம், 300 பேருக்கு மேலே இருக்கும். ஆனால் வெளியில் சொன்னது வந்து 10 பேர், 22 பேர் சொன்னாங்க. இந்த மொழி வந்து நம்ம ரத்தத்தில் ஊர்னது. இருக்கக்கூடிய தலைவர்களையே அதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான். அண்ணா மீது வந்து உங்களை எப்படி பற்று வந்தது? ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய பேச்சு திறன். நாகர்கோவிலில் வந்து திமுக மகாநாடு நடக்கு. மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும். அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம். அது ஒரு மெஸ்மரைசிங் டாக். அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும். அவருடைய வார்த்தைகள்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள். மிஸ்டர் அண்ணாதுரை ஒரு டேஸ் ஆர் நம்பர்ங்கிற போது, பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் நம்பர். இம்மீடியட். அதாவது அதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது. ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சதுக்கு யாரும் கிடையாது. ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்க, அவருடைய பேச்சுமே வந்து அதுக்கு இதை எமோஷன் இருக்கும். ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்காம முடிச்சிருவான். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்கல்ல, பரிமேலழகர் எழுதியிருக்காரு. அப்போ குறள் இவர் எழுதியிருக்கிறதுல தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யனை பெய்யும் மழை. அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து யாருமே சொல்லலை. அண்ணா கிட்ட நேரடியாக நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். என்ன எந்த விஷயம் பேசியிருக்கேன்? என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? 2-3 ஞாபகம் இருக்குது. எனக்கு அவருக்கு கனெக்ஷன் ஒன்றே ஒன்று தான். எனக்கும் தமிழ் பிடிக்கும், அவருக்கும் தமிழ் பிடிக்கும். அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள்லாம் முதல்ல நாட்டுக்கு பண்ணிக்க போங்க, இங்கே வராதிங்க. ஸ்கூலில் படிக்கும்போது இளைஞர் திமுகன்னு ஒரு மன்றம் வச்சுருந்தேன். அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன். அப்போ வீட்டுக்கு போகிறேன். அவர் உடம்பு சரியில்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. இது எப்படி அண்ணா மெசேஜ் போய் எதுக்கு வரலாம் வருஷம் அப்படின்ட்டாரு. அவருடைய காரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இந்த கார் நம்பரோட ஞாபகம் இருக்குது, 7007. அந்த கார் நம்பர் மஞ்சள் காரு. அந்த டிரைவர் பேர் சண்முகம். அந்த கார் வருது எனக்கு. இவ்வளோ ஞாபகம் எப்படி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு அதிசயமாக இருக்குது. எதுக்கு வந்தேன்னு கேட்டார். இந்த மாதிரி நாங்கள் ஒரு மன்றம் வச்சுருக்கோம், மணி விழா நடத்த போகிறோம், நீங்கள் வரணும் அவசியம். சரி, அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் பேர் சொல்கிறேங்க. என்ன அப்பா மாதிரி பிடிக்காத பிடிக்கிறாங்க. இன்னொரு இது கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். மகேந்திரகிரி ப்ராஜெக்ட் எங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து நான் வந்து அதனுடைய சர்ச் கமிட்டி. எங்களுடைய திரவ எரிபொருள் திட்டம் வந்து அங்கே தான் இருக்குது, மகேந்திரகிரி. பொதிகை மலைன்னு சொல்லக்கூடியது அதுதான். அதுக்கு பேக்கில் இருக்கக்கூடியது பேர் மகேந்திரகிரி. இந்த வந்து பொதிகைன்னு வைக்காமல் மகேந்திரகிரி பேரை தப்பாக வச்சுட்டோம். நான் வந்து கிட்டத்தட்ட 27 தடவை அந்த மலைக்கு மேலே ஏறி இருப்பேன். இன்றைக்கி உள்ள மலை இல்லை, இன்றைக்கி உள்ள மலையில் ரோடு கீடு எல்லாம் இருக்குது. அன்றைக்கி காடு நாகப்பாம்பும் அது அந்த மாதிரி மலையில் ஏறி போயிருக்கோம். கீழடி பொருணையெல்லாம் பார்த்துருக்கேன். கீழடி ஆராய்ச்சி தான் சார். கீழடியை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது. கீழடி பற்றி இல்லை, பொருணையை பற்றி ஒரு கருத்து இருக்குது. அது வந்து ஒன்றிய அரசு கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா வரும். உண்மையாக தான் நிற்கும். நம்முடைய சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சான்றுகள் இருக்குது. பூம்புகார் நம்ம வந்து கடல் ஆராய்ச்சி காவிரி பண்ணோம். அது கலைஞர் இருக்கும்போது பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஏன் உண்மை பண்ணலைன்னு எனக்கு தெரியல. இப்போ அது கவர்மெண்ட் மாறுறதுனால அப்படியே விட்டாங்க. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம், உங்களை மாத்திரம் தான் நம்பி இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து காலை உணவு நீங்கள் கொடுக்குறீங்களா, இது ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் சஜஷன். இப்போ என்ன அடிப்படை தேவை நமக்கு? மக்களை வந்து ஓரளவுக்கு அறிவு கொண்டு வரணும், எஜுகேஷன் கொண்டு வரணும். இப்படி காமராஜுக்கு வந்து மதிய உணவு திட்டம் பேர் கொடுத்ததோ கரெக்ட். அது மாதிரி திராவிட மாடல் அரசு வந்து காலை உணவு திட்டம் வந்து கரெக்ட் பேர் தேடி கொடுத்துருக்கு. ஆமாம். விண்வெளி தழும்புகள் எனக்கு ஏற்பட்ட துன்பம் வாழ்க்கை சரித்திரம் கூட தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்காது. உண்மையிலேயே தமிழ் எழுதுன மாதிரி இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். கையெழுத்து தமிழ்லேயே போட்டு அனுப்பி. நன்றி, மகிழ்ச்சி.
இது வந்து என்னோடது உங்கள் ஃபோட்டோகிராஃபி தீப்பரவாட்டம் தோட்டாதாரணி தெரியுது. தெரிஞ்சு தான் இது பண்ணது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ்.